வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகள் பலி எண்ணிக்கை 22ஆக உயர்வு. பீகாரில் சோகம். குற்ற வழக்குகளில் சிறார்களின் வயது வரம்பை 16 வயதாக குறைக்க வழக்கு. சுப்ரீம் கோர்ட் நிராகரிப்பு. டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் வாயு திட்டம் செயல்படுத்த தடை. ஆய்வு செய்ய குழு அமைத்து முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு. விரிவான செய்திகள். பீகார் மாநிலத்தில் அரசு பள்ளியில் இலவச மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளின் பலி எண்ணிக்கை 22ஆக உயர்ந்துள்ளது. பீகார் மாநிலம் சரண் மாவட்டத்தில் உள்ள சாப்ரா நகர் அருகே உள்ள கல்கமான் என்ற கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் குழந்தைகளுக்கு மதியம் இலவச மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. செவ்வாயன்று வழங்கப்பட்ட மதிய உணவை சாப்பிட்ட 80க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மயங்கி விழுந்தனர். அவர்கள் சாப்ராவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சிகிச்சை பலனின்றி குழந்தைகள் ஒருவர் பின் ஒருவராக இறந்தனர். செவ்வாயன்று இரவு 11 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் புதனன்று பிற்பகலில் பலி எண்ணிக்கை 22ஆக உயர்ந்தது. மேலும் 30 குழந்தைகள் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. சத்துணவு சமைத்த பெண்ணும் அவரது குழந்தையும் இந்த உணவை சாப்பிட்டதால் மருத்துவமனையில் மரணமடைந்தனர். இவர்களுக்கு அரிசி, பருப்பு மற்றும் சோயாபீன் கலந்து கிச்சடி தயாரித்து வழங்கப்பட்டுள்ளது. உணவு சமைக்க பயன்படுத்தப்பட்ட உணவு தானியங்களில் இருந்த கொடூரமான பூச்சிக்கொல்லி மருந்தின் நச்சுத்தன்மையே இதற்கு காரணம் என்பது தெரியவந்துள்ளது. बच्चे पहली बार यहाँ आए थे तो उन लोगों के सबसे बड़ी समस्या थी खाना पतला दिख रहा था लोगों को, उल्टी भी हुई थी उन लोगों को। तो प्रथम दृष्टया जब देखा गया तो जब पता चला कि फूड पॉइजनिंग हो सकता है, लेकिन सारे क्लिनिकली एग्जामिन जब किया गया वो बच्चों को तो देखा गया कि सीने में काफ़ी कंजेशन था, कफ जमा हुआ था, सीने हड़बड़ा रहे थे, आवाज़ कर रहा था, उनकी आँख की पुतली बहुत सिकुड़ी हुई थी। ये सारे लक्षण ऑर्गेनोफॉस्फोरस पॉइजनिंग के हैं। ऑर्गेनोफॉस्फोरस एक कंपाउंड होता है जिसको हम लोग पेस्टिसाइड बोलते हैं और खेतों में कीड़ा मारने के लिए यूज किया जाता है, और वो जो है बहुत ही खतरनाक पॉइजन होता है। और जितने छोटे बच्चे थे उनके लिए थोड़ा भी पॉइजन काफ़ी हो सकता था, और जिस गंभीर स्थिति में लाए गए थे ऐसा लगता है कि उसमें काफ़ी मात्रा में पॉइजन था उस खाने में, जो खाना वो खाए थे, विषाक्त खाना जो खाए थे, वो विषाक्त खाना खाने से ऐसी स्थिति पैदा हुई और 7 बच्चे रास्ते में मर गए। ये भी शो करता है कि बहुत ही विषाक्त खाना था. பீகார் மாநிலத்தில் 12 கோடி குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஏராளமான மோசடிகளும் ஊழல்களும் நடந்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் சாப்ரா சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதிய உணவு சாப்பிட்டு இறந்த குழந்தைகளில் பெரும்பாலானோர் 10 வயதுக்கும் குறைந்த பிஞ்சு குழந்தைகள். இறந்து போன குழந்தைகளின் குடும்பத்துக்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்துள்ளார். ஆனால் இச்சம்பவத்தால் கொதித்துப் போய் உள்ள அப்பகுதியினர் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் வன்முறை வெடித்துள்ளது. அங்கு பாதுகாப்புக்கு வரவழைக்கப்பட்ட போலீஸ் வாகனங்களையும் போராட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கினர். இப்பகுதியில் அரசு மற்றும் பொதுத்துறை அலுவலகங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. வாகனங்களை அனுமதிக்கவும் போராட்டக்காரர்கள் மறுத்துவிட்டனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு அங்கு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. குற்ற வழக்குகளில் ஈடுபடும் சிறார்களின் வயது வரம்பை 18லிருந்து 16 வயதாக குறைக்க கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளது. டெல்லியில் ஓடும் பேருந்தில் மருத்துவ மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு நடு ரோட்டில் வீசப்பட்டார். நாட்டையே உலுக்கிய இச்சம்பவத்தில் சிங்கப்பூர் வரை மருத்துவ சிகிச்சைக்காக சென்ற மாணவி பரிதாபமாக இறந்தார். இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஒருவன் 18 வயது பூர்த்தியாகாத சிறுவன் என்பதால் அவன் மீதான விசாரணை சிறார் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. முக்கிய குற்றவாளியான ராம்சிங்கை விட பலாத்கார சம்பவத்தில் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டவன் இவன்தான் என்றாலும் சிறார் என்ற வகையில் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை மட்டுமே இவனுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் சிறார் வயது வரம்பில் திருத்தம் கொண்டு வர கோரியும் சிறார் என்பதற்கான வயது வரம்பை 18லிருந்து 16ஆக குறைக்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட பொது நலன்கள் மீதான விசாரணை புதனன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்டமாஸ் கபீர் தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் வந்தது.
பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை குற்றங்களில் ஈடுபடும் 18 வயதுக்கு குறைவான நபர்கள் சிறார் சட்டத்தை பயன்படுத்தி வழக்கிலிருந்து தப்பி விடுவதாகவும், எனவே இளஞ்சிறார் என்பதற்கான வயது வரம்பை 16ஆக குறைக்க மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இந்த கருத்தை நிராகரித்த நீதிபதிகள் சிறாரின் வயது வரம்பை 18 வயதிலிருந்து 16 வயதாக குறைக்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தனர். வயது வரம்பு நிர்ணயத்தில் பழைய நிலையே தொடரும் என்று உத்தரவிட்ட நீதிமன்றம், சிறுவர்களுக்கான சிறார் நீதிமன்றமே வழக்குகளை விசாரிக்கும் என்றும், வயது வந்தோருக்கான நீதிமன்றங்களில் விசாரணை நடத்த தேவையில்லை என்றும் உத்தரவிட்டனர். காவிரி டெல்டா மாவட்ட பகுதிகளில் மீத்தேன் வாயு திட்டம் தொடர்பாக ஆய்வு செய்ய குழு அமைத்துள்ள முதல்வர் ஜெயலலிதா 3 மாத காலத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கவும், அதுவரை இத்திட்டத்தை அமல்படுத்த தடை விதித்தும் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தின் தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் 691 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நிலக்கரி படுகை மீத்தேன் வாயு பகுதியை ஆய்வு செய்து உற்பத்தி செய்வதற்காக கடந்த 2010 மத்திய அரசு தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்தது. அப்பகுதியில் உள்ள 50 கிராமங்களை உள்ளடக்கிய இத்திட்டத்திற்காக கடந்த 2011 தமிழக அரசும் அனுமதி வழங்கியது. ஆனால் இத்திட்டத்திற்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் கடந்த 2012 செப்டம்பரில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் இத்திட்டத்துக்கு அனுமதியும் வழங்கியது. தமிழகத்தின் நெற்களஞ்சியமான இப்பகுதியில் மீத்தேன் வாயு திட்டத்திற்கு அனுமதி வழங்கினால் விளைநிலங்களில் கடல் நீர் புகுந்து விடுவது உள்ளிட்ட பல்வேறு அபாயகரமான விளைவுகள் ஏற்படும் என்று விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா புதனன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீத்தேன் வாயு திட்டம் தொடர்பாக ஒரு குழுவை அமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், MS சுவாமிநாதன் ஆய்வு மையம் ஆகியவற்றின் வல்லுநர்கள், பொதுப்பணித்துறை, வேளாண்மைத்துறை, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் ஆகியவற்றின் அலுவலர்களை உள்ளடக்கிய குழு 3 மாத காலத்தில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். மேலும் அதுவரை மீத்தேன் வாயு திட்டம் தொடர்பாக எவ்வித பணிகளையும் தனியார் நிறுவனம் மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது என்று அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதல்வர் ஜெயலலிதா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோவையில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த மும்பை தங்க வியாபாரிகளிடம் 7.5 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மும்பையைச் சேர்ந்த தங்க வணிகர் நவீன் ஜெயின் பல்வேறு நகை கடைகளுக்கு தங்க நகைகளை விற்பனை செய்து வருகிறார். கோவையில் உள்ள சில நகை கடைகளுக்கு விற்பனை செய்வதற்காக தனது ஊழியர்கள் லலித் ஜெயின் மற்றும் மகிபால் சிங் ஆகியோரிடம் 7.5 கிலோ தங்க நகைகளை கொடுத்து அனுப்பினார். இவர்கள் கோவையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தனர். செவ்வாயன்று இரவு இருவரும் வெளியே சென்று விட்டு திரும்ப அறைக்கு வந்தபோது கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அறைக்குள் இருந்த 1,80,00,000 ரூபாய் மதிப்புள்ள 7.5 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இச்சம்பவம் தொடர்பாக கோவை கடைவீதி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கனரக ஊர்தி முனையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி புதுச்சேரியில் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் துவக்கியுள்ளனர். கடந்த 2008ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநில அரசால் மேட்டுப்பாளையம் பகுதியில் துவக்கப்பட்ட கனரக ஊர்தி முனையத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லாரிகள் நிறுத்தப்படுகின்றன. இங்கு நிறுத்தப்படும் லாரிகளுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகள், லாரி ஓட்டுநர்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லை என்று குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இதை கண்டித்து புதன்கிழமை முதல் புதுச்சேரி மாநில லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்கினர். இதனால் வெளி மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் ஆயிரக்கணக்கான லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தால் நாள் ஒன்றுக்கு 100 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. போராட்டம் தொடங்கியிருக்கோம். இது உடனே அரசு கவனத்துக்கு கொண்டு வந்து சீக்கிரமா எங்களை தீர்க்கலன்னா மேற்கொண்டு போராட்டம் தீவிரப்படுத்துவோம். இது இன்னைக்கு லாரி மட்டும் தான் நிறுத்திருக்கோம். நாளைக்கு பாத்தீங்கன்னா டேங்கர் லாரி,
கேஸ், பெட்ரோல், டீசல் எல்லாத்தையும் தடை பண்ணுவோம். லாரி உரிமையாளர்களின் போராட்டம் தொடரும் பட்சத்தில் புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. பயங்கரவாத அச்சுறுத்தலை தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் பீகார் மாநிலம் புத்தகயாவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் வழிபாட்டு ஸ்தலங்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை தகவல் அளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து கோவிலுக்கு 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்பு படை அதிகாரி சஜித் குமார் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார். Generally, Rameshwaram temple is an iconic structure. It's a very important, high value. It's susceptible ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறனால அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்டெலிஜென்ஸ்லேருந்து வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம பாதுகாப்பு படுத்திருக்கோம். லோக்கல் போலீஸ் மேன் பண்ணுறாங்க. இன் அடிஷன் நம்ம ஸ்பெஷலாக we can get maybe like TSP கம்பெனி கிடைக்கிறதுக்காக நான் ஏற்பாடுகள் பண்ணிட்டோம். பயங்கரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. பாம்பன் பாலத்திலும் பாதுகாப்பு பணி பலப்படுத்தப்பட்டுள்ளது. நெல்லை அருகே குடும்ப தகராறில் தாய், மகள் மீது ஆசிட் வீசிய வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லை அருகே உள்ள திருப்பணி கரிசல் குளம் பகுதியைச் சேர்ந்தவர் குமாரவேல். மனைவியை இழந்த குமாரவேலுக்கு சுந்தரம் என்ற 26 வயதுடைய மகன் உள்ளார். குமாரவேல் 2வதாக வேணி என்ற பெண்ணை திருமணம் செய்தார். தந்தையின் 2வது திருமணத்திற்கு பக்கத்து வீட்டைச் சேர்ந்த செல்லக்குட்டியின் மனைவிதான் காரணம் என்று நினைத்த சுந்தரம் ஆத்திரமடைந்து அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது திடீரென்று மறைத்து வைத்திருந்த ஆசிடை அவர் மீதும் அவரது மகள் சீதா மீதும் வீசிவிட்டு சுந்தரம் தப்பியோடினார். அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் இருவரையும் மீட்டு பாளை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். என்ன எதுக்கு தள்ளன்னு சொல்லிட்டு என் மேலையும் ஊத்திட்டா சார் ஆசிட்ட. எங்க அண்ணன் வரதான் சார் வேணும். தப்பியோடிய சுந்தரத்தை போலீசார் கைது செய்தனர். அதிக வேலைப்பளு காரணமாக பயிற்சியை உரிய நேரத்தில் முடிக்க இயலவில்லை என்று கூறி பயிற்சி மருத்துவர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். செவிலியரின் பணிகளை தாங்களே செய்ய வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும் விடுப்பு இன்றி கூடுதல் நேரம் பணிபுரிவதால் பணிச்சுமை மற்றும் மன அழுத்தம் ஏற்படுவதாகவும் பயிற்சி மருத்துவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நோயாளிகளுடன் நேரத்தை செலவிடும் வகையில் பயிற்சி முறையை மாற்றியமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக சுமூக முடிவு எட்டவில்லை எனில் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பயிற்சி மருத்துவர்கள் தெரிவித்தனர். 10-20 பேர் செய்ய வேண்டிய வேலையை வார்டில் ஒரே ஒருத்தட்ட திணிக்கிறாங்க. அதுவும் எப்போ திணிக்கிறாங்கன்னா 24 மணி நேரம் நாங்கள் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்த உடனே திணிக்கிறாங்க. இதனால நாங்கள் தொடர்ந்து 40 மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுது. இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கேண்டி நாங்கள் கோரிக்கை எடுத்திருக்கோம். அதனால இப்போ மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு டீன்ட்ட. இதில் தீர்வு கிடைக்கலன்னா அடுத்த கட்டமாக போராடுறத எல்லாரும் சேர்ந்து எல்லா காலேஜஸ்ல இருந்தும் சேர்ந்து எங்கள் அசோசியேஷன்ல இருந்து நாங்கள் முடிவெடுப்பாங்க. செவ்வாயன்று கருப்பு பட்டை அணிந்து பணியாற்றிய பயிற்சி மருத்துவர்கள் புதனன்று மூத்த மருத்துவர்களின் அறிவுரைப்படி கருப்பு பட்டை அணியாமல் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். வெப்பசலனத்தால் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பகல் நேரங்களில் அனல் சுட்டெரித்து வருகிறது. ஒரு சில இடங்களில் இரவு நேரங்களில் மட்டும் மழை பெய்து குளிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களை புதனன்று சந்தித்த சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் ரமணன், அரபிக் கடலோரத்தில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சியினால் சென்னையில் மேகமூட்டம் காணப்படுவதாகவும் வெப்பச்சலனத்தினால் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் கூறினார். அரபிக் கடல் பகுதியில் நிலவும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கேரளா மற்றும் கடலோர கர்நாடகாவில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை மறைவு பகுதியான தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டும் மழை பெய்துள்ளது. வரும் 24 மணி நேரத்தில் பொறுத்தவரை வெப்பசலனத்தின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு இரு இடங்களில் மட்டும் மழையை நாம் எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகப்படியாக வால்பாறை, சின்ன கல்லாரில் 4 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 3 சென்டிமீட்டர் மற்றும் தேவகலா, வாழப்பாடி, பெரியார் அணைகளில் 2 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. தங்கத்தின் விலையில் புதனன்று ஒரு சவரனுக்கு 96 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,080 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,510 ரூபாயாக இருந்தது.
வெள்ளி ஒரு கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 43 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,010 ரூபாயாக இருந்தது. திருவண்ணாமலை சேத்துப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கனமழையால் 2000 நெல் மூட்டைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவண்ணாமலை சேத்துப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சேத்துப்பட்டு மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். குடோனில் இடம் இல்லாததால் வெட்ட வெளியில் உள்ள களத்தில் விவசாயிகள் மூட்டைகளை அடுக்கி வைத்தனர். இந்நிலையில் திடீரென்று பெய்த கனமழையால் 2000 நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் பெரிதும் கவலையடைந்துள்ளனர். இங்கு அதிக குடோன்களை அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். நெல் மூட்டை எடுத்து ஒரு வாரமா காத்துங்க இருந்திருக்கோம். மயில ராத்திரி நெஞ்சிடுச்சு. எங்களுக்கு மேல் கூரை இல்லாத நெஞ்சு போந்தாலும் மூட்டை இந்த மாதிரி தான் போடுவோம் அப்படின்றாங்க. பருவமழை பொய்த்து போன நிலையில் கடும் வறட்சிக்கிடையே விவசாயிகள் விளைவித்த பொருட்களை அரசு பாதுகாக்க தவறிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.